அனிமல் ஃபிசியாலஜி, விலங்கு உடலியல், பார்ட் 3ங்குது. பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சிட்டோம். பார்ட் 3. ஸோ ஒரு பெரிய டாபிக் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2ல் வந்து பிளட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம், இரத்த சுற்றோட்ட மண்டலம் முழுவதுமாக பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த முழு வீடியோவை நீங்கள் பார்த்து நிறைய டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீகால் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய கொஸ்டின்ஸ். ஸோ சரிங்களா, எக்ஸாமில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் சயின்ஸ் கேட்கப்படக்கூடிய கேள்வியில் ஜுவாலஜி பார்ட்டில், அது பயாலஜி ஜுவாலஜி பார்ட்டில் வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது வந்து அடிக்கடி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரபி மண்டலம். இது நம்ம உடம்பில் இந்த நாளமில்லா சுரபின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எண்டோக்ரைன் சிஸ்டம் என்னன்னா அப்படிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. அது நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோமோ இல்லையோ, நமக்கு நாமே தெரிஞ்சிக்க வேண்டியது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த எண்டோக்ரைன் சிஸ்டமில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ ஒரு படம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த படத்தில் நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது இல்லைங்களா, டெக்ஸ்ட் புக்கில் அருமையாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரபி. இந்த நாளமில்லா சுரபி மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள், தமிழில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ்லேயும் நீங்கள் வந்து எழுதி காமிக்கிறேன். ஸோ ஹைப்போதாலமஸ் தெரிஞ்சுக்கணும், ஹைப்போதாலமஸ். அதுக்கப்புறம் வந்து பியூட்டிட்டி சுரபி, அது பியூட்டிட்டி கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பியூட்டிட்டி கிளான்ஸ் பார்த்துக்கணும். தைராய்டு சுரபி, அதையும் பார்த்துக்கணும். தைராய்டு சுரபி, தைராய்டு அண்டு பேராதைராய்டு கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேன்கிரியாஸ், கணையம். அட்ரினல் சுரபி, அட்ரினல் கிளான்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம், டெஸ்டில். ஸோ அதுக்கப்புறம் ஓவரி, அண்டகம் அப்படின்னு சொல்லுவோம். தைமஸ், சரிங்களா, தைமஸ், அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த என்னென்ன சுரபி மண்டலங்கள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது பீனியல் கிளான்ஸ், பீனியல் சுரபி. இந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தாங்க நம்ம உள்ள டாப்பிக்கே புரியுதுங்களா. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி கிளான்ஸ், தைராய்டு அண்ட் பேராதைராய்டு கிளான்ஸ், பேன்கிரியாஸ், அட்ரினல் கிளான்ஸ், டெஸ்டில், ஓவரி, தைமஸ், பீனியல் கிளான்ஸ். இந்த ஃபஸ்ட்டு இந்த நேமிங்ஸு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எண்டோக்ரைன் சிஸ்டமில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், எண்டோக்ரைன் சிஸ்டம்னா எதை சொல்கிறாங்க. எண்டோக்ரைன் சிஸ்டம் பாருங்கள், எண்டோக்ரைன் சிஸ்டம் ரெகுலேட்ஸ் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பாடி அண்ட் மெயின்டைன் தி இன்டர்னல் என்விரான்மெண்ட்ஸ். இது முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்டுங்க? ஸோ உடம்புக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, பல்வேறு செயலகம் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்ஸ், ஒழுங்குபடுத்துது. சரிங்களா, உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸையும் ஒழுங்குபடுத்துதல், இந்த வேலையை செய்கிறது தான் யார், இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டமோட வேலை முக்கியமாக ஒழுங்குபடுத்துறது. நம்ம உடம்புல இருக்கிற இதை ஒழுங்குபடுத்தி என்ன பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க, பராமரித்தல் வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்ம பாடியில் எங்கே இருக்குது, ப்ரெசன்ட் இன் தி பாடி ப்ரொடியூஸ் கெமிக்கல், ஒரு சப்ஸ்டன்ஸ் உருவாகுதுங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் என்னது, ஹார்மோன்ஸ். அப்போ மொத்தத்தில் என்ன சொல்ல வராங்க, ஹார்மோன்ஸ் உருவாகுது பார்த்தீங்களா, ஒரு வேதிப்பொருள். அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, எண்டோக்ரைன் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக ரெகுலேட் பண்ணிட்டு. ஸோ நமக்கு ஹார்மோன்ஸ் இல்லாமல் இருந்தது நான் நினச்சி பாருங்களேன், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். சிரிக்க மாட்டோம், அழுக மாட்டோம், ஸ்வெட்டிங் ஆகாது,
ஸோ இது மாதிரி நிறையா கேரக்டர்ஸ் நம்மளுக்கு தெரியாமலே போயிடும். ஸோ ஹார்மோன்கள் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நம்ம உடம்புக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகிறது தான் இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அதுதான் வந்து நாளமில்லா சுரபி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, அப்படி என்னன்னா எங்கெங்கே அது வந்து சுரக்கிறது, செக்ரிகேட் எங்கெங்கே ஆகுது அப்படிங்கிறதான் அடுத்த ஒரு ஸ்லைடில் நீங்கள் பார்க்க போகிறது. பாருங்கள் என்னென்ன கிளாண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். சுரபிகள் என்னென்ன இருக்குது? பீட்ரூட்டி கிளாண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த பீட்ரூட்டி சுரபி எங்கே உருவாகுது, எங்கே இருக்கும் அப்படின்னா அட் தி பேஸ் ஆஃப் பிரெயின். ஞாபகம் கேட்பாங்க, பொறுத்துக்களை கேட்பாங்க. ஸோ பொறுத்துக்களை கேட்கும்போது கரெக்டாக நீங்கள் வந்து அதை படித்து வச்சுக்கணும். ஸோ பீட்ரூட்டி கிளாண்ட்ஸ் வந்து பிரெயினில். அதே மாதிரி பீனியல் கிளாண்ட்ஸ், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் ஒரு படத்துலேயே பார்த்துருக்கலாம். சரிங்களா? பீனியல் கிளாண்ட்ஸ் வந்து அட் தி பேசிஸ் ஆஃப் பிரெயின்ஸ். அப்போது பிரெயினுக்கு மூளையின் அடிப்பகுதியில் 2 சுரபி சுரக்கிறது. ஒன்று வந்து பிட்ரூட்டி சுரபி, பீனியல் சுரபி. ரெண்டுமே பிபியில் ஸ்டார்ட் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோ. நெக்கு வந்துருச்சு அப்படின்னா நெக் அண்டு செஸ்ட் பார்த்துங்க. நெக்கில் வந்து தைராய்டு கிளாண்ட்ஸ் கழுத்தில், தைமஸ் கிளாண்ட்ஸ் வந்து செஸ்ட்டில், பேன்கிரியாஸ் எல்லாத்துக்கும் தெரியும் அப்டோமன். சரிங்களா? வயிற்றின் அடிப்பகுதி. அட்ரினல் கிளாண்ட்ஸ் எபோவ் தி கிட்னி, கிட்னி இருக்கிற பிளேஸில் வருது. ஓகேங்களா? அடுத்தது கோனாட்ஸ், இனப்பெருக்க உறுப்பு. எங்கே? இடுப்பு குழின்னு தமிழில் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷில் வந்து பெல்விக் கேவிட்டி. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தயவுசெய்து பெல்விக் கேவிட்டியும் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? பெல்விக் கேவிட்டி இப்படி கூட கேட்டு விட்ருவான், இடுப்பு குழிலாம் கேட்க மாட்டான். பெல்விக் கேவிட்டி அப்படின்ட்டானா எங்கன்னு முடிச்சிட்ருக்கணும். அதனால் இதுவும் படிச்சுக்கங்க. ஸோ நிறையா டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாத பிளேஸ்லலாம் அவங்க இப்படியே இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷையும் சேர்த்து சயின்ஸில் படிச்சுக்கங்க. சரிங்களா? இந்த பார்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஒரு இந்த பகுதி இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுலேயே வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து டச் ஆகுங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்னங்க அது அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதை படிச்சிங்கன்னா, எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை பற்றி ஏதாவது படிச்சிங்கன்னா இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும்? எண்டோக்ரைனாலஜி. எண்டோக்ரைனாலஜி. சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் 2 பேர்த்துக்கும் ஒரே பேர் தான். நீங்கள் எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பற்றி ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னா, அப்படி படித்து நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா அதை டீல்ஸ் பண்ணக்கூடிய எல்லாமே எண்டோக்ரைனாலஜி அப்படின்னு படிச்சுக்கங்க. சரி, யார் ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி? யாருங்க ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி? தாமஸ் அடிசன். தாமஸ் அடிசன் ஞாபகம் வச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஸோ சிம்பிளாக இருக்கும். இதானேன்னு சொல்லி போவீங்க, எக்ஸாமில் அது கேட்டு விட்ருவாங்க, பார்த்துக்கோ. சரிங்களா? ஸோ தாமஸ் அடிசன் இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி. அதே மாதிரி ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு வல்லுநர், இங்கிலீஷ் ஃபிசியாலஜிஸ்ட், யார் பேர்? WM பயலிஸ். EH ஸ்டார்லிங் இன்ட்ரடியூஸ் த டேம் ஹார்மோன் 1909. அருமையான. இப்போ 1909 ஏதாவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்ட்டிஷன் நடந்தது இல்லையா? நம்ம வந்து இந்தியன் அது என்ன சொல்கிறதுங்க, நேஷ்னல் மூமெண்ட்ஸில் வந்து படிப்போம். 1909 வந்து பெங்கால் பார்ட்டிஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ஹார்மோனை கண்டுபிடிச்சிட்டாரு. இங்கே ஒரு பக்கம் சண்டை நடக்குது, அங்கே ஒரு பக்கம் கண்டுபிடிப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யார் கண்டுபிடிச்சாரு? இங்கிலாந்தை நாட்டை சேர்ந்த OH பெயில்ஸ், EH ஸ்டார்லிங் 2 பேர் சேர்ந்து ஹார்மோன் சொல்லை கண்டுபிடிச்சிட்டாங்க. தே ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு ஹார்மோன் செக்ரிட்டின். ஹார்மோன் செக்ரிட்டின் தமிழ்லையும் அதே நேம் தான்ப்பா, ஹார்மோன் செக்ரிட்டின். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செக்ரிட்டின், செக்ரிட் ஆகிருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ஒரு ஹார்மோன் தான். இப்போது இந்த செக்ரிட்டின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் செக்ரிட்டின் அப்படின்னு சொல்லி. செக்ரிட்டின் என்பது என்னங்க, ஒரு ஹார்மோன் தான். அதை படிச்சுட்டு தான் வந்தோம். தட் ரெகுலேட்ஸ் வாட்டர் ஹோமியோஸ்டாசிஸ். படித்து வச்சுக்கோ, ஹோமியோஸ்டாசிஸை படித்து வச்சுக்கோ. வாட்டர் ஹோமியோஸ்டாசிஸ்.
சரிங்களா? உடல் முழுவதும் நீர் ஹோமியோஸ்டாசிஸை ஒழுங்குபடுத்துகிறது. அப்போ ஒழுங்குபடுத்துறதுக்கு என்னென்ன தேவைப்படுது? ஸ்டொமக் தேவைப்படுது, பேன்க்ரியாஸ் தேவைப்படுது, லிவர் தேவைப்படுது. சரிங்களா? அதாவது தேவைப்படுதுன்னு மீனினா அங்கங்கே இருக்கக்கூடிய வயிறில், கணையத்தில், கல்லீரலில் இருக்கக்கூடிய சுரபிகள் மூலமாக என்ன நடக்குதுங்க? டியோடினம் தி என்விரான்மெண்ட் ஆஃப் தி டியோடினத்தின் சூழலில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த செக்ரெட்டின் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுது பாருங்க, அங்கங்கே சுரக்கக்கூடிய அந்த செக்ரிகேஷன் அந்த சுரபிகளை தி என்விரான்மெண்ட் ஆஃப் தி டியோடின் மூலமாக ஹோமியோஸ்டாசிஸ் பண்ணுது, அதை ஒழுங்குபடுத்துது. எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் சரியாக போகுதா அப்படிங்கிற ஒழுங்குபடுத்துறது இந்த செக்ரெட்டின். அடுத்தது பாருங்க, இது செக்ரெட்டின் பற்றி சொல்கிறாங்க. எ டெப்டைட் ஹார்மோன். இது என்ன ஹார்மோனுங்க? பெப்டைட் ஹார்மோன். ஸோ பெப்டைட் ஹார்மோன்னா என்னது? இது குடல் சுரபி. இது பேர் தமிழில் குடல் சுரபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குடல் சுரபி அது இட் இஸ் எ பெப்டைட் ஹார்மோன் ப்ரொடியூஸ் இன் தி எஸ் செல்லுங்க. செல்களில் எஸ் செல்னு இருக்குது. L cells of the duodenum which are located in the intestinal glands. புரியுதுங்களா? அதாவது குடல் சுரபி, அதான் இன்டெஸ்டினல் கிளான்ஸ்ங்கிறது உடல் சுரபி தான். இந்த ஹார்மோன் பேர் பெப்டைட் ஹார்மோனு. இது எங்கே சுரக்குது? இன்டெஸ்டினல் கிளான்ஸு இருக்கக்கூடிய எஸ் செல் அப்படிங்கிறதுல இந்த ஹார்மோன் சுரக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எண்டோகிரைன் கிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எண்டோகிரைன் சுரபி இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது. பாருங்களா, ஸோ எண்டோகிரைன் கிளான்ஸ் present in the human and other vertebrates. மனிதர்களிலும் முதுகு எலும்புகளிலும் காணப்படும் நாளமில்லா சுரபிகள் யாவை? ஏற்கனவே படிச்சுட்டு வந்தோம். சரிங்களா? ஸோ பிட்யூட்டரி கிளான்ஸ், தைராய்டு கிளான்ஸ், பேராதைராய்டு கிளான்ஸ், pancreas, adrenal glands, gonads, thymus glands. திரும்ப நம்ம இதை படிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக தான் திரும்ப இதை நோட் பண்ணியிருக்கோம், படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம், இந்த பிட்யூட்டரி கிளான்ஸை பற்றி பார்க்கலாங்க. பிட்யூட்டரி கிளான்ஸ், இந்த பிட்யூட்டரி சுரபி அல்லது அதுக்கு இன்னொரு பெயர் ஹைப்போஃபைசிஸ். நோட் பண்ணிக்கோ. ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் ஆர் ஹைப்போஃபைசிஸ், தமிழ்லே அதான் ஹைப்போஃபைசிஸ் இஸ் எ பி ஷேப்டு. பி ஷேப்னா பட்டாணி வடிவத்தில், பீனாங்க பட்டாணி வடிவத்தில் திரட்சியான செல் துகப்பு. ஸோ காம்பேக்ட் மாஸ் ஆஃப் செல்ஸ் located at the base of the midbrain attached to the hypothalamus by pituitary stalk. புரியுதுங்களா? அதாவது மூளையின் அடிப்பகுதியில் டயன்செபாலின் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இந்த பிட்யூட்டரி தண்டின் மூலமாக இணைக்கப்பட்டு இந்த கிளான்ஸ் சுரத்துட்டு இருக்குது. தெர் ஆர் ஆன்டீரியர் லோப் அப்படின்னாங்க, அதாவது 2 சுரபிகள் காணப்படுதாமா. அந்த 2 கதப்புகள், லோப்னா என்ன அர்த்தம் தமிழில்? கதப்பு அப்படின்னு அர்த்தம். 2 கதப்புகள். சரிங்களா? இந்த கதப்புகள் எது எது அப்படின்னு பாருங்க. அடினோ ஃபோபோஃபைசிஸ். ஸோ நேம் முக்கியமானது. அடினோ ஹைப்போஃபைசிஸ். இதை நீங்கள் பிரித்து படிச்சிங்கன்னா புரியும். ஸோ அடினோ ஹைப்போஃபைசிஸ். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜி, ஜுவாலஜியில் பாட்டனி ஜுவாலஜியில் நேமிங்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு ஒரு சிரமம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா பிரித்து படிக்கணும். ஸோ பிரித்து படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ அடினோ ஹைப்போஃபைசிஸ், அடுத்து என்ன? நியூரோ ஹைப்போஃபைசிஸ். இந்த 2 நேமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆன்டீரியர் லோப்பு, போஸ்டீரியர் லோப். சரிங்களா? ஆன்டீரியர் லோப், போஸ்டீரியர் லோப்ஸ் 2 கதப்புகள் காணப்படுகிறது. அது வெவ்வேறு செயல்களை செஞ்சிட்ருக்குங்க அந்த கதப்புகள். ஒன்று அடினோ ஹைப்போசைஸ், இன்னொன்று நியூரோ ஹைப்போசிஸ்.
அது பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இடைக்கதப்பு அப்படின்னு. இதில் ஒரு முக்கியமானது ஒரு லைனு, சரிங்களா? இந்த முக்கியமானது ஒரு லைன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இன்டர்மீடியட் லோப் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் இன் ஹியூமன்ஸ். அதாவது இடைக்கதப்புன்னு ஒன்று இருக்குது, அது மனிதர்களுக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? சரி, இந்த பிட்யூட்டரி கிளான்ஸ் இருக்குங்களா, இட்ஸ் அ மேஜர் எண்டோக்ரைன் கிளான்ஸ் படித்து வச்சுக்கணும், சரிங்களா? மேஜர் எண்டோக்ரைன் கிளான்ஸ், அதாவது பெரும்பாலான முதுகெலும்பிகளில் இந்த பீட்ரூட்டி சுரபி முதன்மை சுரபியாக காணப்படுகிறது. அங்கே முதன்மை சுரபி கேட்பாங்க, இதுவும் கொஸ்டினாக கேட்பாங்க. முதன்மை சுரபி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பீட்ரூட்டி சுரபி தான். அதை படித்து வச்சுக்கோங்க. ஏங்க அப்படி பேர் வச்சுருக்காங்க, இதுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோக்ரைன் கிளான்ஸில் இவ தான் மாஸ்டர் கிளான்ஸ். மாஸ்டர் கிளான்ஸ், மாஸ்டர் கிளான்ஸ்னா தலைமை சுரபி. தலைமை சுரபி இதை படிச்சு, இதை முக்கியமானது. ஏன் அப்படி அந்த தலைமை சுரபி பேர் வந்ததுக்கு அப்படின்னா, ரெகுலேட்ஸ் கண்ட்ரோல்ஸ் அதர் எண்டோக்ரைன் கிளான்ஸ். புரியுதுங்களா? அதாவது இந்த மாஸ்டர் கிளான்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மேஜர் எண்டோக்ரைன் கிளான்ஸ், மேஜர் எண்டோக்ரைன் கிளான்ஸ் இது வந்து முதன்மை சுரபியாக இருக்கிறனால, அது மட்டும் இல்லாமல் எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணனால இது வந்து தலைமை சுரபி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், இந்த ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹார்மோன் செக்ரெட்டட் பை ஆன்டீரியர் லோப் அடினோ ஹைபோஃபைசிஸ் ஆஃப் பிட்யூட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு ஹெட்லைன்ஸ், புரியுங்களா? பிட்யூட்டி முன்கதப்பில் இருக்கக்கூடிய அடினோ ஹைபோசிஸில் அதில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் யாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஹார்மோன்கள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இது தெரிஞ்சுக்கங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆன்டீரியர் லோப்பில் இருக்கக்கூடிய அடினோ ஹைபோசைசிஸ், அதில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் யாவை? குரோத் ஹார்மோன், வளர்ச்சி ஹார்மோன்கள், ஜிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டு தூண்டும் ஹார்மோன்கள், டிஎஸ்ஹெச் படிச்சுக்கோ, டிஎஸ்ஹெச். அடுத்தது ஹட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், அட்ரினோ கார்டியோட்ரோபிக் ஹார்மோன் அல்லது ஏசிடிஹெச், ஏசிடிஹெச். கொனடோட்ரோபிக் ஹார்மோன், அது ஜிடிஹெச். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபொலிசில் ஸ்டிமுலேட்டிங், அடுத்தது லியூட்டினிசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி 2 ஹார்மோன்கள் காணப்படுது இந்த கொனடோட்ரோபிக் ஹார்மோனில். ப்ரோலாக்டின், பிஆர்எல். ஸோ ஷார்ட் ஃபார்மு தெரிஞ்சு வச்சுங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க, சரிங்களா? என்னென்னா ஜிஹெச் க்ரோத் ஹார்மோன், டிஎஸ்ஹெச் ஏசிடிஹெச், ஜிடிஹெச், பிஆர்எல், சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹார்மோனையும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், க்ரோத் ஹார்மோன்னா என்ன? க்ரோத் ஹார்மோன் அது சொல்லக்கூடிய வளர்ச்சி ஹார்மோன்கள் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். தி டெவலப்மெண்ட் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆல் தி டிஷ்யூஸ் ஆஃப் தி பாடி. நமக்கு உடம்புல இந்த வளர்ச்சி ஹார்மோன்கள் வந்துருச்சு அப்படின்னா உடம்புலாம் வளர்ச்சி அடையும், உடம்பு பெருக்கம் ஏற்படும், சரிங்களா? இந்த உடம்பு பெருக்கம் ஏற்படுவது இந்த க்ரோத் ஹார்மோன் தான். இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது? ஸ்டிமுலேட்ஸ் தி க்ரோத் மசில்ஸ், கேர்டிலேஜ் அண்ட் லாங் போன்ஸ். புரியுதுங்களா? ஸோ பாருங்கள், க்ரோத் மசில்ஸ்னா வளர்ச்சி தசைகள், சரிங்களா? கேர்டிலேஜ் அப்படிங்கிறது குருத்தெலும்பு, தமிழில் வந்து குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். லாங் போன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நீண்ட அந்த எலும்புகள் வளர்ச்சி அடைவதற்கு ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது அந்த க்ரோத் ஹார்மோன்ஸ். இது இல்லாமல் செல் மெட்டாபாலிசம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட்டுப்படுத்துது. செல் மெட்டாபாலிசம்னா என்ன? தமிழில் வளர்ச்சிதை மாற்றம். ஸோ வளர்ச்சிதை மாற்றம் நடைபெறுவதற்கு
அந்த ரெகுலேட் பண்ணக்கூடியது, கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, கட்டுப்படுத்தக்கூடியது இந்த growth ஹார்மோன்ஸ். சரிங்களா? இதனால் ஒரு பிரச்சனை வரப்போகுது. இது அதிகமாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனை தான் என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரச்சனை டார்ஃபிசம். கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? டார்ஃபிசம். டார்ஃபிசம்னா என்ன தமிழில்? குள்ளத்தன்மை. ஸோ சில பேர் குள்ளையாக இருப்பாங்க. காரணம் என்ன? இவங்களுக்கு இந்த பிரச்சனை growth ஜிஹெச்சோடைய பிரச்சனை தான். growth ஹார்மோன்ஸுடைய பிரச்சனை என்ன? டிக்ரீஸ்டு செக்ரேஷன் ஆஃப் growth ஹார்மோன்ஸ் இன் எ சில்ட்ரன். குழந்தைகளில் இருக்கும் பொழுது என்னங்க, அவங்களுடைய இந்த வளர்ச்சி ஹார்மோனுடைய குறைபாடு காரணமாக என்ன ஆவாங்க? ஸ்டண்ட் growth, delayed skeletal, சரிங்களா, ஸ்கெலிட்டால் ஃபார்மேஷன், மென்டல் டிசபிலிட்டி, அதாவது குன்றிய வளர்ச்சி ஆயிடுவாங்க. எலும்புகள் உருவாவத தாமதம் ஏற்படும். மன வளர்ச்சி குன்றி ஏற்படும். இதான் டாரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, குள்ளத்தன்மை. இன்னொருத்தர் இருக்காங்க கெக்னட்டிசம். பார்க்குறதுக்கு ஜைஜென்டிக்காக இருப்பாங்கல்ல, கெக்னட்டிசம் சொல்கிறோம் இல்லையா? அவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு அதிகமாக இந்த ஓவர் செக்ரேஷன் ஆஃப் growth ஹார்மோன்ஸ் இன் தி சில்ட்ரன். அதனால் வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும், உயரமாக இருப்பாங்க பயங்கரமாக. சரிங்களா? அதிகமாக இந்த சுரக்கிறதுக்கு காரணமாக என்னாச்சு, ஆல் பாடி டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கான்ஸ் எல்லாம் இது வந்து அதிகமாக சுரந்து அட்டைன் அப்ராமல் இன்க்ரீஸ் இன் ஹைட். சில பேர்லாம் 6 ஃபீட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? சில பேரில் வந்து 6 ஃபீட் இருப்பாங்க. ஸோ 6 ஃபீட்டுக்கு சரியான கப்புள்ஸே கிடைக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி குள்ளையாக இருப்பாங்கதையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது 3வது பாருங்கள், ஆக்ரோமெகலே. ஆக்ரோமெகலே. ஸோ ஆக்ரோமெகலேனா என்ன அப்படின்னா, எக்ஸஸ் செக்ரிகேஷன் ஆஃப் growth ஹார்மோன்ஸ் இன் அடல்ட்ஸ். இது வரைக்கும் சைல்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டார்ஃபிசம், கெக்னட்டிசம் பார்த்தீங்க. இந்த ஆக்ரோமெகலே அப்படிங்கிறது அடல்ட்ஸில் may lead to normal enlargement of head, face, hands, feet. புரியுதுங்களா? என்னாச்சுங்க, பெரியவர்கள் அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன்கள் சுரப்பதால் முகம், தலை, கை, கால்கள் என்னங்க அதிகமாக பெருசாகிடுங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ஹார்மோன் பார்த்தோம். செகண்ட் ஹார்மோன் பாருங்கள், தைராய்டு ஸ்டெமுலேட்டிங் ஹார்மோன் TSH அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன் வந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல்டு த growth ஆஃப் தைராய்டு கிளாண்ட்ஸ், கோஆர்டினேட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹார்மோன் செக்ரேஷன். என்ன சொல்கிறாங்க, ஹார்மோன் தைராய்டு சுரப்பி வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை கட்டுப்படுத்துகிறாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் சுரக்குது இல்லைங்களா, அதை வந்து சரியாக கட்டுப்படுத்தி கோஆர்டினேட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற வேலை செய்யக்கூடியதான் இந்த TSH. அடுத்தது பாருங்கள், ACTHன்னு அடுத்த ஒரு ஹார்மோன் இல்லைங்களா. ஸோ ஆட்ரினோ கார்டிகோட்ரோஃபிக் ACTH. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிமுலேட்ஸ், இவங்க தூண்டுறாங்க. என்ன தூண்டுறாங்க? ஆட்ரினல் கார்டெக்ஸ் ஆஃப் தி ஆட்ரினல் கிளாண்ட்ஸ் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் இட்ஸ் ஹார்மோன்ஸ். புரியுதுங்களா? அதாவது அட்ரினல் சுரப்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹார்மோனை சுரக்க தூண்டுதல் செய்யக்கூடியதான் இந்த ஆட்ரினோ கார்டியோட்ரோபிக் ஹார்மோன் ACTH. இது மட்டும் இல்லாமல் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் புரோட்டீன் சிந்தசைஸ் இன் ஆட்ரினல் கார்டெக்ஸ். ஆட்ரினல் கார்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு தமிழில் பார்த்துங்க, அட்ரினல் புரணி. சரிங்களா? இது வேலை வந்து புரணி. அட்ரினல் புரணியில் நடைபெறும் புரத உற்பத்தியின் தாக்கத்தை இது ஏற்படுத்துதாமா. ஸோ இந்த வேலையை இது செஞ்சனால என்ன ஆகுதுங்க, இந்த ஆட்ரினோ கார்டியோட்ரோபிக் ஹார்மோன்ஸு இந்த ஆட்ரினல் கார்டெக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதுக்கான சுரபியை கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா GTH. GTH. ஸோ GTH அப்படிங்கிறது கொனடோட்ரோபிக் ஹார்மோன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோ, கொனடோட்ரோபிக் ஹார்மோன்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GTS இந்த ஹார்மோன்ஸ் பாருங்கள், ஃபோலிசிலி ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ், அதே மாதிரி லியூட்டினிசிங் ஹார்மோன்ஸ் விச் ஆர் எசென்ஷியல் ஃபார் தி நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கொனாட்ஸ். இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா?
அதாவது இந்த கொனோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபொலிசிலி ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ், தமிழ் என்னங்க, அதுவும் அதே தான், ஃபாலிக்கில் செல்களை தூண்டும் ஹார்மோன்கள், லுட்டினிசிங் ஹார்மோன்கள். 2 ஹார்மோன்கள் எதுக்கு பயன்படுங்க, எசென்ஷியல் ஃபார் தி நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் கொனாட்ஸ். கொனாட்ஸ்னால் நாங்கள் இனப்பெருக்க உறுப்பு, சரிங்களா, இனப்பெருக்க உறுப்புக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஹார்மோன் எது அப்படின்னா GTH அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இனப்பெருக்க உறுப்பு கொனாட்ஸ் அப்படிங்கிறது, புரியுதுங்களா? அடுத்தது அந்த ஃபொலிசிலி ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸை பற்றி தனியாக சொல்கிறாங்க. இது ஜென்ரலி 2 பேர்த்துக்கு வருது இல்லையா, யார், மேல் ஃபீமேல், ஆண்கள் மற்றும் பெண்கள். ஸோ ஆண்களுக்கு வரும்போது என்ன ஆகும், இட் ஸ்டிமுலேட்ஸ் ஜெர்மினல் எபித்திலியம் ஆஃப் தி டெஸ்டிஸ் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ், புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபீமேல் இருந்துச்சு அப்படின்னா த க்ரோத் ஆஃப் தி ஒவேரியன் ஃபாலிசிஸ் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இன் ஓவரி. ஸோ இது மாதிரி அது ஸ்ப்ளிட் பண்ணி கொஷின் கேட்கவே மாட்டாங்க. ஸோ ஃபொலிசிலி ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் அப்படின்னாலே கொனாட்ஸ் தான், கொனாட்ஸ்க்கு போயிடும். இனப்பெருக்க உறுப்புகள் சொல்லி ஜென்ரலாகவே தான் கொஷின்ஸ் வரும், நம்ம வந்து பிரித்து கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு ஹார்மோன்ஸ் பார்த்துருக்கோம், அந்த LH அப்படிங்கிற அடுத்த ஒரு ஹார்மோன். ஸோ அது லியூட்டினிசிங் ஹார்மோன்ஸ். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுது, ஆண்களில் சரிங்களா லீட்டிக் செல், ஆண்களில் இருக்கக்கூடிய லீட்டிக் செல் ஆஃப் தி டெஸ்டிஸ் டு செக்ரிகேட் மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டிரோன். இப்போ நீங்கள் இத்தனையும் படிக்க தேவையில்லை, இதை மட்டும் படிச்சுக்கோங்க, சரிங்களா? செக்ஸ் ஹார்மோன் எது அப்படின்னா டெஸ்டோஸ்டிரோன், படித்து வச்சுக்கோ, சரிங்களா? இதான் எக்ஸாமில் கேட்பாங்க. அது எந்த செல்லில் வருது அப்படிங்கிறது வந்து 90% சான்ஸ் குறைவு நமக்கு. யாருக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. யாருக்கு கேட்பாங்க, நீட் எக்ஸாம்ஸ்க்கு தான் கேட்பாங்க. நமக்கு கேட்குறது டெஸ்டிரோஸ்டோன் தான் கேட்பாங்க, அதை நம்ம படித்து வச்சுக்கணும். அதே போல் பெண்களுக்கு என்ன வருங்க, ப்ரொஜிஸ்ட்ரோன், எஸ்டரோன் அப்படிங்கிற 2 ஹார்மோனை நீங்கள் படித்து வச்சுக்கணும். இது யார் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா LH அப்படிங்கிறவன் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குறான். லியூட்டினிசிங் ஹார்மோன் தான் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுத்துட்ருக்குறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ப்ரோலாக்டின், PRL அப்படிங்கிறது ப்ரோலாக்டின். ஸோ ப்ரோலாக்டின் அப்படிங்கிற நேம் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு, லாக்டோஜெனிக் ஹார்மோன், அதான் பால் சுரபி, சரிங்களா? ஜென்ரலி அந்த ப்ரோலாக்டின் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மற்றெல்லாம் வந்து நீங்கள் படிக்கவே தேவையில்லை, கொஷின்ஸ் உள்ளே போய் கேட்கவே மாட்டான். ஸோ PRL எங்கே பயன்படுது அப்படிங்கிறது தான் கொஸ்டினாகவே இருக்கும், சரிங்களா? ரைட், அடுத்தது பாருங்கள், ஹார்மோன் செக்ரிகேட்டட் பை தி போஸ்டீரியர். இப்போ ஆன்டீரியர் லோபில் பார்த்தோம் இல்லையா, இப்போது போஸ்டீரியர் லோப்ஸ், அதாவது நியூரோஹைபோஃபைசிஸ் ஆஃப் பிட்யூட்டரி கிளான்ஸில் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் செக்ரிகேட் பண்ணும்போது போஸ்டீரியர் பிட்யூட்டரி, சரிங்களா? போஸ்டீரியர் பிட்யூட்டரி அப்படின்னா அர்த்தம் பின்கதப்பு பிட்யூட்டரியில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டால் முன்கதப்பு, பின்கதப்பில் வந்து வேசோப்ரெசின், ஞாபகம் வச்சுக்கோ, வேசோப்ரெசின், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், ஆக்சிடோசின். ஸோ 2 ஹார்மோனுங்க, சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறாங்க பாருங்கள், புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ADHன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ADH. ஸோ ADH ஒன்று, ஆக்சிடோசின் ஒன்று. சில டைமில் வந்து எக்ஸாமில் ADHனே எழுதிடுவாங்க, சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு கஷ்டப்பட்டு தமிழில் படிச்சுட்டு போய் கூட பிரயோஜனம் இருக்காது, ADHனே கேட்டுட்ருவாங்க. அதனால் ஆக்சிடோசின் மற்றும் ADH அப்படிங்கிறது போஸ்டீரியர் நியூரோஹைபோஃபைசிஸில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இதை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, வேசோப்ரெசின் அல்லது ADHன்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வருது பாருங்கள், கிட்னி டியூப்லெஸ், சரிங்களா? இட் இன்க்ரீசஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர்.
அப்படிங்களா? அவ்வளோதான், சிம்பிள் லைனுங்க. சிறுநீரகத்தில் தான் இந்த இது சுரக்குது. நீர் மீள் உறிஞ்சப்படுதலை அதிகரிக்கிறது. தெரிஞ்சு வச்சுக்கோ, சரிங்களா? அடுத்தது, இட் ரெடியூஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ யூரின் அண்ட் ஹென்ஸ் தி நேம் ஆஃப் தி ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன். இதன் காரணமாக சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீர் இழப்பை குறைக்கிறது. அதனால தான் அதுக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன். இதை படிச்சுக்கோ, ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன். சிறுநீரக பெருக்கெதிர் ஹார்மோன்கள். சிறுநீரக பெருக்கதிர் ஹார்மோன்கள். கிளியராக? ஸோ தமிழ் வந்து பேருக்கு தான் சொல்கிறேன். தமிழ்லையும் என்ன எழுதியிருக்கான்னு தெரியுங்க? தமிழ் புக்கில் எடுத்து போய் பாருங்கள். இப்படி தான் எழுதியிருக்கான், ஆன்டி டயூரிட்டிக், சரிங்களா, ஹார்மோன்கள் அப்படின்னு கேட்டிருக்கான். அதனால் இங்கிலீஷ் தான் மெயின் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், வந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஃபிஷியன்சி. சப்போஸ் ஏடிஎஸ் டிஃபிஷியன்சி ஆனிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா, ரெடியூஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் காசஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் யூரின் அவுட்புட் பாலியூரியா. ஜென்ரலி பாலியூரியா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஸோ என்ன ஆகும், இந்த குறைபாடு ஏற்பட்டால் அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபிஷியன்சி டிஸார்டர் இஸ் கால்டு டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ், தமிழ்லையும் அதை தான், டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். இந்த குறைபாடு ஏற்படும். என்ன ஆகும், சிறுநீர் வெளியேற்றும் நிலை உண்டாகி கொண்டே இருக்கிறோம். ஸோ நம்ம இதை பற்றி பேசணும், ரொம்ப நேரம் பேசணும். ஸோ டயபெட்டிஸ் இருக்காங்க இல்லையா, நீர் அழிவு, நீரழிவு நோயின்னு சொல்லுவாங்க. நீரழிவு நோய், டயபெட்டிஸ் என்ன மீனிங்கு, அடிக்கடி யூரின் வந்துக்கிட்டே இருக்கும் இன்கேஸ் ஆஃப் நார்மல் டெம்பரேச்சர். நீங்கள் குளிரில் திடீர்னு மழை வந்துருச்சு, குளிர் அடிக்குது, எனக்கு யூரின் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறவர்கள் மட்டும் இல்லை, சாதாரண நேரத்தில் மற்றவங்க யாரும் போக மாட்டாங்க, இவர் மட்டும் அடிக்கடி போவாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த விடியங்காலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எந்திரிச்சு போய் நைட்டு தூக்கமே இல்லாமல் போகும். அப்படின்னாச்சு சுகர் வந்திருக்குது, டயபெட்டிஸ் வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த வேலையை செஞ்சு விட்ருங்க யார், ஏடிஹெச் குறைவாக இருந்தால், சரிங்களா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோ, டயபெட்டிஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன். அடுத்த ஹார்மோன் பாருங்கள், ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் யாருக்கு இது தேவைப்படுது? It helps in the contraction of smooth muscles of uterus at the time of the childbirth, milk ejection from the mammary gland after the childbirth. So generally, குழந்தை பேறு பெண்களுக்கு தான் இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரக்க வேண்டியது. அவ்வளோ ஜென்ரல் ஒரு லைன், ஓகேங்களா? ஸோ டீப்பாக உள்ள போக தேவையில்லை, இதெல்லாம் அதில் புரிஞ்சது தான். அடுத்தது பாருங்கள், இதில் மெலாட்டானின் அப்படிங்கிற ஹார்மோன் இருக்குது. மெலாட்டானின் அப்படிங்கிற ஹார்மோன் இஸ் எ ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை தி பேனியல் கிளாண்ட். ஸோ இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டு பல முறை படித்து வச்சுக்கோ, சரிங்களா? திடீர்னு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க, நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? மெலாட்டனின் இஸ் எ ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை பீனியல் கிளாண்ட்ஸ். இந்த பீனியல் சுரப்பி தான் இந்த மெலாட்டினை சுரக்குகிறது. இந்த ஹார்மோனுக்கு என்ன பெயர்? இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு பெயர் இருக்குதுங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டைம் மெசஞ்சர். டைம் மெசஞ்சர் பாருங்கள், இன்ட்டு மார்க், இம்பார்ட்டன்ட் மார்க் போகிறேன்னா அந்த கொஸ்டின்ஸ் முக்கியமானது அர்த்தம். ஸோ டைம் மெசஞ்சர், கால தூதுவர்கள் அப்படின்னு சொல்லுவோம், கால தூதுவர்கள். ஸோ கால தூதுவர்கள் ஹார்மோன் யாருங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் படித்து வச்சுக்கோ. சரி, இட் சிக்னல்ஸ் ரைட் டைம் இன்ஃபர்மேஷன் த்ரூ அவுட் த பாடி. உடல் முழுவதும் இரவு நேரத்தில் உணர்த்தும் பணியை செய்ய. ஏன்னா இரவு நேரத்தில் நம்ம அன்கான்சியஸ் ஆகிடும் இல்லையா, வி நாட் கான்சியஸ். இரவு நேரத்தில் என்ன நடக்குங்க, நல்லா தூங்கிடுவோம். ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, என்னப்பா உங்கள் படத்தில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் தெரியாது இல்லையா? அதான், அப்போது அப்படி இருக்கிறப்ப இந்த இரவு நேரங்களில் என்ன பண்ணுங்க, முழுவதும் இந்த ஹார்மோன்கள் நம்ம உணர்த்திக்கிட்டே இருக்கோங்க. அது இல்லாமல் எக்ஸ்போசர் டு லைட் அட் நைட், ஸ்பெஷலி ஷார்ட் வேவ்லென்த் லைட் கேன் டிக்ரீஸ் மெலாட்டினின் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டர்பெட்டிங் ஸ்லீப். சில பேர் பாருங்களேன்,
என்ன தான் எழுப்புனாலும் எழுந்திரிக்கவே மாட்டான். இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா தும்புனால ஏஞ்சி உட்காந்துக்குவான். என்னாச்சு என்னாச்சு என்ன சவுண்டு அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இன்டரப்டிங் ஸ்லீப் அவங்களுக்கு வந்து உறக்கம் இன்மையை உருவாக்கும். ஏன் அப்படின்னா அந்த மெலோட்டினின் உற்பத்தி குறைவதால் அவங்க வந்து லைட்டாக கொஞ்சோண்டு லைட் எரிஞ்சா சத்தம் போட்டால் ஏதாவது ஆனால் டக்குன்னு வந்து ஏந்திரிச்சிருவாங்க. அதை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? இது நீங்கள் குழந்தைங்களையும் பார்க்கலாம், அடல்ட்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? So suppression of melatonin has been implicated in sleep disturbance and related metabolic disorders. ஸோ நிறையா ஐடி பீப்புள்ஸ்லாம் சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடி பீப்புள்ஸில் வந்து நைட்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ லைட்லாம் போட்டு நைட் ஃபுல்லாக லைட் போட்டே அவங்க வந்து ஒர்க் பண்ணுறனால ஹார்மோன்ஸ் சுரக்கிறது ஸ்டாப் ஆகுமா, ஸ்டாப் ஆகும்னு சொல்கிற டிஸார்டர் ஆகிடுங்க. அப்போது வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறது ஃபீல் பண்ணலாம். சரிங்களா? நடக்குங்கிறது கிளியராக சொல்ல முடியாது, மாறி நடக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தைராய்டு கிளாண்டை பற்றி பார்க்கலாம். தைராய்டு சுரப்பி. சரிங்களா? ஸோ இது எங்கேனா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 distinct lobes lying one on either side of the trachea. சரிங்களா? என்னதுங்க, தைராய்டு சுரபியானது மூச்சுக்குழலின் இருபுறமும் பக்கத்துக்கு ஒன்றாக 2 கதப்புகள் அமைந்துள்ளது. ட்ரக்கியா அப்படிங்கிறது அந்த மூச்சு குழலை தான் சொல்கிறாங்க. ஸோ ட்ரக்கியா அப்படிங்கிறது மூச்சு குழல். ஓகேவா? ரைட். இப்போ அந்த 2 லோப்ஸ் பார்த்தோம் இல்லையா, தே ஆர் கனெக்டட் பை மீன்ஸ் ஆஃப் நேரோ பேண்ட் ஆஃப் டிஷ்யூ நோன் அஸ் இஸ்த்மஸ் அப்படிங்கிறது தமிழ்லையும் அதை தான் பாரு, இஸ்த்மஸ். இவ்விரண்டு கதுப்புகளும் இஸ்துமஸ் என்னும் மெல்லிய திசு கற்றைகளால் இணைக்கப்பட்டுள்ளது. அதுதான் தைராய்டு கிளான்ஸ். திஸ் கிளான்ஸ் கம்போஸ்டு ஆஃப் கிளாண்டுலர் ஃபாலிசிலிஸ் அண்ட் லைன்டு பை கியூபடாயில் எபித்திலியம். இந்த நுண் கதுப்புகள் கியூபடாயில் கனசதுரம் எபித்திலியல் செல்கள் சுவர்களால் ஆனது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் டீப்பாக உள்ள தைராய்டு கிளாண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ஃபொலிசிலிஸ் இருக்கு இல்லைங்களா, ஆர் ஃபில்டு வித் கொலாய்டட் மெட்டீரியல் கால்டு, இதை படித்து வச்சுக்கோ, தைரோக்ளோபுலின். வாட் இஸ் தைரோக்ளோபுலின்? அதாவது தைராய்டு கிளான்ஸ் சுரக்கக்கூடிய பிளேஸில் ஒரு கூழ்மம் போல், கொலாய்டல் மெட்டீரியல்ஸ் தான் அர்த்தம், கொலாய்டல்னா கூழ்மம் போல் ஒரு திரவம் காணப்படும். அந்த திரவத்தின் பெயர் தான் தைரோக்ளோபுலின். தமிழ்லேயே அதான், இங்கிலீஷில் தான். நெக்ஸ்ட் ஒன் சொல்கிறாங்க பாருங்க, an amino acid tyrosine iodine are involved in the formation of thyroid hormone. இதையும் படித்து வச்சுக்கணுங்க. ஸோ நீட்டில் கேட்டாலும் நம்மளுக்கு கேட்பாங்க, அமினோ ஆசிட் என்ன அமினோ ஆசிடுங்க அந்த அது உங்களுக்கு தைராய்டுக்கு ஹார்மோன் சுரக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா டைரோசின். இன்னொன்று வந்து அயோடின். ஸோ அயோடினும் டைரோசினும் தைராய்டு ஹார்மோன் சுரப்பதற்கு இன்வால்வ் ஆகிறாங்க, முக்கியமானவங்க இவங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு ஹார்மோன்ஸ் பாருங்கள். த ஹார்மோன் செக்ரெட்டட் பை தைராய்டு கிளான்ஸ் ஆர். அப்போது அந்த தைராய்டு கிளான்ஸில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் யாவை? பாருங்கள், ட்ரை அயடோ தைரோனின் T3ன்னு சொல்லுவாங்க, T3T4, டெட்ரோ அயோடோ தைரோரின் அல்லது தைராக்சின். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பிளேஸ் எதுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள், தைராக்சின் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன் கேட்பாங்க, எதனால் கேட்பாங்கன்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது, புரியுதுங்களா? இதை ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதான் எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ தைராக்சின் அப்படிங்கிறது T4ங்க. T4னா டெட்ரா, T3னா ட்ரை. இப்போ ட்ரை அயோடோ தைரோரைன், அது டெட்ரா அயோடோ தைரோனைன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, திருப்பி படிச்சுக்கோ. ட்ரை அயோடோ தைரோனின், டெட்ரா அயோடோ தைரோனின். டெட்ரா அயோடோ தைரோனின் தான் தைராக்சின். இதான் வந்து முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோ.
இப்போ இந்த தைராய்டு ஹார்மோன்கள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய பணிகள் யாவை, அதனுடைய பணிகள். முதல் பணி பார்க்கலாம். த ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி by maintaining the basal metabolic rate. படிச்சுக்கோ, பிஎம்ஆர் படிச்சுக்கோ, basal metabolic rate. தமிழில் என்ன தெரியுமா அதுக்கு? தமிழில் அடிப்படை. பேசல்னா அடிப்படை, அடிப்படை. மெட்டாபாலிக்னா வளர்ச்சிதை, வளர்ச்சிதை மாற்ற வீதம். ரேட் அப்படிங்கிறது மாற்ற வீதம். இதுதான் அந்த வேலையை செய்தோமா. இந்த தைராய்டு ஹார்மோன்கள் என்னங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி எதுக்கு? பிஎம்ஆர், அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தேவைப்படுது. அடுத்தது பாருங்கள், டு மெயின்டைன் நார்மல் பாடி டெம்பரேச்சர். புரியுதுங்களா? ஸோ ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன குடிப்போம்? தண்ணி குடிச்சிட்டே இருப்போம், வாட்டர் குடிச்சிட்டே இருப்போம் பக்கத்தில் பாட்டில் வாலில். அப்போது உடம்புல வந்து ஹீட் அதிகமாகிடுச்சு, டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நாக்கு வறண்ட ஆரம்பிச்சிடும். நாக்கு வறண்டுச்சுன்னா தண்ணி கேட்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த வேலையும் இந்த தைராய்டு ஹார்மோன்கள் செய்கிறாங்களாமா. அடுத்த ஒரு வேலை செய்கிறாங்க, இன்ஃப்ளூன்ஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். படித்து வச்சுக்கோ, இதுவும் முக்கியமானது. சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை யார் பங்கேற்கிறாங்க? இந்த தைராய்டு ஹார்மோன்கள். பாருங்கள், அடுத்தது இந்த தைராய்டு ஹார்மோன்கள் growth ஆஃப் தி பாடி அண்டு போன் ஃபார்மேஷன். growth ஆஃப் தி பாடி, அதுக்கப்புறம் போன் ஃபார்மேஷனுக்கு இவங்க தான் முக்கியமான காரணம். புரியுதுங்களா? ஸோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க இவங்க. உடல் வளர்ச்சி மற்றும் எலும்புகளை உருவாக்குவதற்கு இவங்க தான் கட்டுப்படுத்துகிறாங்க. அடுத்தது பாருங்கள், நார்மல் ஃபிசிக்கல் ஒர்க், மென்டல் ஒர்க், பர்சனாலிட்டி ஒர்க். இந்த ஒர்க்கு எல்லாத்தையுமே யார்? இந்த தைராய்டு ஹார்மோன் தான் முக்கியமானது. ஜென்ரலாக சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து உடலில் வந்து கை காலெலாம் நல்லா ஆட்டுறது, மனம் வந்து வலிமையாக இருக்குது, ஆளுமை வளர்ச்சி. சரிங்களா? ஸோ போன உடனே நம்ம ஆளுமை வளர்ச்சின்னு என்ன நினச்சிட்டு இருக்கோம் தெரியுங்களா? டக்கின் பண்ணிவிட்டு நல்லா தலை சீவிட்டு பவுடர் அடிச்சுட்டு பளிச்சுன்னு போனால் தான் பர்சனாலிட்டி கிடையாது. பர்சனாலிட்டியுடைய ஒன் ஆஃப் தி கேரக்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை, ஹவ் ஆர் யூ, ஃபைன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? சிலவன் கண்டுக்காமல் போவான், நீ எவனோ நான் எவனோ அப்படின்னு போவான் இல்லையா? ஸோ இதெல்லாம் காரணம் ஹார்மோன்கள் தான் பிரச்சனை. வீட்டில் திடீர்னு ஒருத்தர் சண்டை போட்டே இருக்காங்கன்னா ஹார்மோன் குறைபாடு இருக்கும், அவர்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. சரிங்களா? இந்த ஆளுமை, சரிங்களா, இந்த ஆளுமை ஹார்மோன் யாருங்க அப்படின்னு கேட்டானா அவன் தாங்க இந்த தைராய்டு ஹார்மோன். ஸோ பர்சனாலிட்டி ஹார்மோனை தான் தைராய்டு ஹார்மோன். புரியுதுங்களா? ஆளுமை ஹார்மோன்கள் எது? தைராய்டு ஹார்மோன்கள். இது இந்த தைராய்டு ஹார்மோன்கள் செல் மெட்டாபாலிசமையும் ரெகுலேட் பண்ணுது, வளர்ச்சிதை, செல்களின் வளர்ச்சிதை மாற்றத்தையும் ஒழுங்குபடுத்துகிறது அப்படிங்கிறது தான். ஸோ இது முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கோ. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 10 மார்க் கொஷின்ஸ்லாம் கொஷின் கேட்பாங்க. நமக்கு வந்து அதாவது இந்த ரீசன் அண்டு அசர்ஷன்ஸ் அதெல்லாம் கொஷின் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. அடுத்து பாருங்க, தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன்ஸ். தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன்ஸ், டிஸ்ஃபங்க்ஷனை நாங்கள் குறைபாடு. சரிங்களா? தைராய்டு சுரபியின் குறைபாடு தான் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரி, என்ன குறைபாடு நடக்குது பார்க்கலாம். when thyroid glands fails, வராமல் போச்சுன்னா, செக்ரிகேட் பண்ணாமல் போச்சுன்னா என்ன ஆகும்? நார்மல் லெவல் ஆஃப் ஹார்மோன்ஸ்லேருந்து தேவையான செக்ரிகேட் பண்ண போச்சுன்னா அதுதான் தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? it caused due to decreased secretion of thyroid hormones. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம் படித்து வச்சுக்கணும். தமிழ்லேயும் அதுதான், இங்கிலீஷ்லேயும் அதுதான். தமிழ்லேயும் அதுதான், இங்கிலீஷ்லேயும் இதை படிச்சுக்கோ. இது முக்கியமான சொல்கிறேன் பார்த்தீங்களா? சார் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது சார் அப்படிங்கிறது இது முக்கியமானதாவது அஸ்லீட் படிச்சுக்கோ, எக்ஸாம்பிள் ஈஸியாக வந்துடும். ஹைப்போதைராய்டிசம்னா என்ன அர்த்தம்? தைராய்டு ஹார்மோன்கள் குறைவாக சுரந்தால், தைராய்டு ஹார்மோன்கள் குறைவாக சுரந்தால் அதுக்கு தான் ஹைப்போதைராய்டிசம். அப்படியே ஆப்போசிட் போலாமா? அதாவது தைராய்டு ஹார்மோன்கள் அதிகமாக சுரந்தால் என்ன நடக்கும்? காய்டர். காய்டர்
காய்டர், சரிங்களா, காய்டர் அப்படின்னு சொல்லுவோம். இட் காசஸ் டியூ டு தி இன்அடிக்குவேட் சப்ளை ஆஃப் அயோடின் இன் அவர் டயட். அப்போ ஒன்று என்ன பண்ணுவாங்க, அயோடின் குறைபாடு இருக்குப்பா, அதிக அளவில் அயோடின் வந்து இல்லாததால் இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்குது, அயோடின் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமானது. இட் இஸ் காமன்லி ப்ரீவலண்ட் இன் ஹிமாலயன் ரீஜியன்ஸ். எங்கே நடக்குதுங்க, இமாலய பகுதியில் தான் இது மாதிரி காணப்படுவது பெரும்பான்மையாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காய்டர் லீட்ஸ் டு என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் விச் ப்ரோட்ரூட்ஸ் அட்ஸ் மார்க்டு ஸ்வெல்லிங் இன் தி நெக் அண்ட் கால்டு காய்டர். ஸோ ஒருத்தருக்கு வந்து இந்த கழுத்து பகுதியில் பயங்கரமான ஒரு வீக்கம் இருக்கிறத பார்ப்பீங்க, சரிங்களா. என்னப்பா, நம்ம இந்த சிட்டிசன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து அஜித் வந்து குண்டா வரும்பொழுது சொல்லுவாங்க, என்னப்பா தைராய்டு அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் காய்டர். காய்டரில் நெக் பகுதியில் பயங்கரமாக ஸ்வெல்லிங் வந்துடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த தைராய்டினால இட் லீட்ஸ் டு என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட்ஸ் விச் ப்ரோட்ரட்ஸ் அஸ் ஏ மார்க்ட் ஸ்வெல்லிங்ஸ். அதான் அங்கே படுத்தவங்களே அதே தான் திரும்ப ரிப்பீட்டடாக வந்திருக்குது, அதையும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கிரிட்டினிசம். கிரிட்டினிசம் தமிழ்லேயே அதான், இங்கிலீஷில் தான். என்ன எதை சொல்லு கிரிட்டினிசம்? கிரிட்டினிசம் ஜென்ரலி என்ன யாருக்கு வரும், குழந்தைகளுக்கு. அந்த கொஸ்டினே கேட்பாங்க டேரெக்டாக. கிரிட்டினிசம் யாருக்குங்க, குழந்தைகளுக்கு. குழந்தைகளில் குறைவான தைராய்டு ஹார்மோன்கள் சுரப்பதால் டிக்ரீஸ் இன் தி செக்ரேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் இன் சில்ட்ரன். அதுதான் கிரிட்டினிசம். என்னாகும், குரோத்து குறையுமா, ஸ்டண்டட் க்ரோத், குள்ளத்தன்மை ஏற்படும், மென்டல் டிஃபெக்ட் ஏற்படும், லேக் ஆஃப் ஸ்கெலிட்டால் ஏற்படும், அதுக்கப்புறம் டிஃபார்ம்டு போன்ஸ், எல்லாமே இந்த ப்ராப்ளம் வரும். கிரிட்டினிசம் வந்துச்சுன்னா. சரி, இப்படி வந்துச்சுன்னா அந்த குழந்தைகளை என்னென்று அழைப்பார்கள், கிரிட்டீன்ஸ். கிரிட்டீன்ஸ், கிரிட்டீன்கள் அப்படின்னு அழைப்பாங்களாமா. ஸோ அவங்களுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன்கள் குழந்தைகளுக்கு குறைஞ்சிச்சுன்னா கிரிட்டீன்ஸ் என்று அழைப்பார்கள். அடுத்த ஒன்று பாருங்கள், மிக்சிடோமா இல்லையா, மிக்சிடோமா இது. ஸோ மைக்ஸோ எடிமியா அல்லது மிக்சிடோமான்னு சொல்லலாம். மிக்சிடோமா தமிழில் வந்து மிக்சிடோமான்னு சொல்லலாம். இட் இஸ் காஸ்டு பை தி டிஃபிஷியன்சி ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் இன் அடல்ட்ஸ். அது வயது முதிர்ந்தவர்களுக்கு இல்லையா, அடல்ட்ஸ். அதாவது இந்த மிக்சிடோமா தைராய்டு வந்து குறைவாக சுரந்துச்சு அப்படின்னா இந்த பெரியவர்களுக்கு வரக்கூடிய இந்த குறைபாடு என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள், மென்டலி ஸ்லக்கிஷ் ஆயிடுவாங்க. மென்டலி ஸ்லக்கிஷ், மூளை செயல்பாடு, இன்க்ரீஸ் இன் தி பாடி வெயிட், அதில் குண்டாயிருவாங்க. குண்டானா சாதாரண குண்டுலாம் கிடையாது, ஓவராக இருப்பாங்க. வீட்லேயும் வித்தியாசமாக இருப்பார் அவர். பஃபினஸ் ஆஃப் தி ஃபேஸ், சரிங்களா, முகம் வந்து உப்பி போயிடும், கை கால்லாம் மொத்தமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா விரலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய தடித்தடிச்சியாக இருக்கும் விரலே அவங்களுக்கு. அதே மாதிரி ஒய்டுமெட்டஸ் அப்பேரன்ஸ். ஒய்டுமெட்டஸ் அப்பேரன்ஸ் என்னன்னா, உடல் எடை மிகவும் அதிகமாக இருக்கும், பார்க்குறதுக்கு எங்கே பார்த்தாலும் வீக்கமாக காணப்படும். அதான் வந்து மிக்சிடோமா அப்படின்னு சொல்லி மிக்சிடோமா பற்றி ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து பாருங்கள், ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிறது என்னது, எக்ஸஸ் செக்ரிகேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் விச் லீட்ஸ் டு கிராவ் டிசீஸ். அதிகமாக இது வந்து சுரந்துருதுங்க. ஸோ அதிகமாக இந்த தைராய்டு ஹார்மோன்கள் சுரப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேவின் நோய். இதுக்கு நோய் பேர் கிரேவின் நோய். ஸோ இது படித்து வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. கிரேவின் நோய் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. பார்த்தாலும் புரிஞ்சிடும். என்னாகும், மிகை உடல் வெப்பநிலை என்ன நடக்குங்க, அவங்களுக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் ஓவராகவே இருக்கும், சரிங்களா. அவங்களுக்கு வந்து பாடி டெம்பரேச்சர், இந்த சிம்டம்ஸ் ஆர் ப்ரோட்ரிஷன் ஆஃப் தி ஐபால்ஸ், அதுவும் முக்கியமானது. அது எல்லாமே பாடி டெம்பரேச்சரு எல்லாமே வந்து ஹையாக இருக்கும். ஸோ ப்ரோஃபிஸ் ஸ்வெட்டிங் வந்துகிட்டே இருக்கும், லாஸ் பாடி வெயிட், நெர்வஸ்னஸ், அப்படி எல்லாமே நடக்குங்க. மிகை உடல் வெப்பநிலை, மிகையாக உயர்த்தல். என்ன என்னால் அமைதியாக இருக்கிற, நீ மட்டும் நான் பயங்கரம் ஸ்வெட்டிங்காக இருக்கிற, ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி நினைக்குது, சரிங்களா. உடல் எடை குறையும், நரம்பு தளர்ச்சி ஏற்படும். இது எல்லாமே இந்த ஓவராக வந்து தைராய்டு சுரப்பதால்.
ரைட். இப்போ அடுத்த ஒன்று கொடுத்துருவாங்க, எக்ஸாம் முக்கியமானது. 1914 அந்த ஃபஸ்ட்டு கிறிஸ்டலைஸ்டு தைராக்சின் ஹார்மோன். யாருங்க அவர் பேர்? எட்வர்ட் சி கெண்டல். எட்வர்ட் சி கெண்டல் என்பவர் 1914ஆம் ஆண்டில் முதன் முறையாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்து கண்டுபிடிச்சாராமா. சரிங்களா? பிறகு 1924 சார்லஸ் ஹேரிங்டன் ஜார்ஜ் பர்கர் ஐடென்டிஃபைடு த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைராக்சின். எல்லாம் படித்து வச்சுக்கோ, எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ தைராக்சின் இருக்கு இல்லையா, அதோடைய அளவு, தைராய்டு கிளாண்ட் ரிக்வயர்ஸ் 120 மைக்ரோகிராம் ஆஃப் அயோடின் எவ்ரி டே ஆஃப் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தைராக்சின். புரியுதுங்களா? தைராய்டு சுரபியானது ஒவ்வொரு நாளும் தைராக்சினை சுரக்க 120 மைக்ரோகிராம் அயோடின் தேவைப்படுகிறது. ஸோ கொஞ்சோண்டு அயோடின் சாப்பிட்டுட்டு தான் நம்ம இருக்கணும். சரிங்களா? அதனால தான் இந்த உப்புலலாம் பார்த்தீங்கன்னா அயோடைஸ்டு உப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அது காரணமே இதுக்காக தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், பேரா தைராய்டு கிளாண்ட். பேரா தைராய்டு சுரபி அப்படி அடுத்த ஒரு ஹார்மோன். Parathyroid glands are 4 small oval bodies that are situated on the posterior surface of the thyroid lobes. இந்த தைராய்டு சுரபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேராதைராய்டு, இது வந்து தைராய்டு சுரபி இருக்குல்ல, அதோடைய பின்புறத்தில், தைராய்டு சுரபியின் பின்புறத்தில் 4 சிறிய வட்ட வடிவிலான இந்த தைராய்டு கதப்புகளில் காணப்படுதாமா. The chief cells of the glands are mainly concerned with the secretion of parathormones. சரிங்களா? பாராதார்மோன் முதன்மை செல். இதான் முதன்மை செல். இந்த தைராய்டுக்குடைய முதன்மை செல் எது அப்படின்னா பாராதார்மோன் அப்படிங்கிற ஒரு அதிலிருந்து செக்ரேஷன் ஆகுது. இந்த பாராதார்மோன் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய வேலைகள் என்ன, இதோடைய பணிகள் என்ன தான் அடுத்தது பார்க்க போகிறோம் நம்ம. இதோட பணி வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். இட் ரெகுலேட்ஸ் கால்சியம் பாஸ்பரஸ் மெட்டாபாலிசம் இன் தி பாடி. ஸோ சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் இன் தி பாடி. நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னங்க, சிஏபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கால்சியம் பாஸ்பரஸ் ரெகுலேட் பண்ணக்கூடியது இந்த பேராத்ரோமோன். அடுத்த ஒரு பாயிண்ட்டை பாருங்கள். இப்போ கால்சியம் பாஸ்பரஸ் எதுக்கு தேவைப்படும்? போனுக்கு, கிட்னிக்கு, இன்டெஸ்டைன் டு மெயின்டைன் பிளட் கால்சியம் லெவல்ஸ், அந்த வேலையும் செஞ்சிடறாங்க. அது இல்லாமல் த செக்ரேஷன் ஆஃப் பேராதைராய்டு ஹார்மோன் கேன் பி ஆல்டர் டியூ டு தி ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷன்ஸ் ஆகுது பாருங்கள் இந்த செக்ரேஷனால். ஃபஸ்ட்டு கண்டிஷன், ரிமூவல் ஆஃப் பேராதைராய்டு கிளாண்ட்ஸ் டியூரிங் தைரோஐடமெக்டோமி. அதை வந்து படித்து வச்சுக்கோ, கேட்பாங்க. ஸோ தைராய்டெக்மி. சரியா? தைராய்டெக்மி அப்படிங்கிறது ஒரு அறுவை சிகிச்சைங்க, ஒரு வந்து ஆப்ரேஷன்ஸ். தைராய்டு சுரபி அகற்றப்படுதல் வந்து தைராய்டெக்மி. ஸோ பேராதைராய்டு சுரபியில் சுரக்கும் பேராதார்மோன் குறைவாக சுரக்கிற போது இந்த வேலையை இவங்க செய்கிறது தான் ஒரு சின்ன சர்ஜரி. அடுத்து பாருங்க, த மசில் ஸ்பாஸ்மம் நோன் அஸ் டெட்டனி. டெட்டனி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? டெட்டனி அப்படின்னா தசை சுருக்கம். டெட்டனி அப்படிங்கிறது தசை சுருக்கம், அதான் டெட்டனி அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே தசை சுருக்கம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ், லேனக்ஸ், ஹேண்ட்ஸ், ஃபீட். சரிங்களா? முகம், குரல் வலை, கைகள் மற்றும் பாதங்களில் தசை இறுக்கம் அடைவதால் இது நடக்குதுங்க. அதே மாதிரி பெயின்ஃபுல் கிராம்ப்ஸ் ஆஃப் தி லிம்ப் மசில்ஸ் வர காணப்படும். கால் தசைகளில் வலியுடன் கூடிய தசைப்பிடிப்பு உண்டாவதாலும் இது நடக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு ஹார்மோன் பேன்கிரியாஸ். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கணையம் ஜென்ரலி சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அது ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். அது லாங்கர்ஹான்கள் திட்டுகள் அப்படிங்கிறது அந்த பேன்கிரியாஸ் கணையத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா,
எதனால் உருவாகுது எப்படி நாங்கள் பாருங்கள். இட்ஸ் an elongated yellowish gland situated in the loop of the stomach and duodenum. புரியுதுங்களா? இரைப்பைக்கும் டியோடினத்திற்கும் இடையில் மஞ்சள் நிறத்தில் நீள்வட்டத்தில் காணப்படும் ஒரு திரவம், ஒரு சுரபி அப்படிதான் இந்த கணைய சுரபி. சரிங்களா? இதுக்குள்ளே என்ன இருக்குங்க அப்படின்னா எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் காணப்படும். சரிங்களா? எக்ஸோக்ரைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளமுள்ள சுரபி. எண்டோக்ரைன் அப்படின்னா நாளமில்லா சுரபி. இரு வழிகளில் இது பணிபுரியும். ஸோ இருக்கிறதுல பேன்கிரியாஸ் மட்டும்தான். ஸோ எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் செக்ரிகேஷன் நடக்குது. எக்ஸோக்ரைன் பேன்கிரியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுது அப்படின்னா பேன்கிரியாட்டிக் ஜூஸை உருவாக்கும். நாளமுள்ள அந்த பகுதியில் கணைய நீரை வந்து சுரக்குமா. இந்த கணைய நீர் சுரப்பதனால் என்ன நடக்கும்? டைஜஷன் நடக்குது. மறந்துடாதீங்க, கேட்பாங்க டைஜஷன். உணவு செரிமானம் ஆவதற்கு முக்கியமான காரணம் எக்ஸோக்ரைன் பேன்கிரியாஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய பேன்கிரியாட்டிக் ஜூஸ். புரியுதுங்களா? அடுத்த ஒரு ஜூஸ் இருக்குது. என்ன? ஸோ ஐலெட்ஸ் ஆஃப் தி லெக்ரஹான்ஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரபி மூலம் சுரக்கக்கூடிய, அதாவது எண்டோக்ரைன் போர்ஷன் இஸ் மேடப் ஆஃப் ஐலெட்ஸ் ஆஃப் லெக்ரஹான்ஸ். சரிங்களா? இந்த லெக்ரஹான்ஸில் தான் 2 டைப்பில் செல் இருக்குதுங்க. ஒன்று வந்து ஆல்ஃபா செல்கள், இன்னொன்று வந்து பீட்டா செல்கள். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஆல்ஃபா செல்கள் பீட்டா செல்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ஃபா செல்ஸ் செக்ரிகேட்ஸ் என்னங்க குளுக்கஜான். சரிங்களா? குளுக்கஜான். அடுத்தது பீட்டா செல்ஸ் செக்ரிகேட் இன்சுலின்ஸ். 2 பாயிண்ட் நான் வச்சுக்கோ. பாருங்க, ஆல்ஃபா, இது பீட்டா. ஸோ பீட்டா இன்சுலின், ஆல்ஃபா குளுக்ககான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. 2 முக்கியமானது கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஆல்ஃபா செல்ஸ் செக்ரிகேட் குளுக்கோகோன், அடுத்தது ஹார்மோன்களையும், பீட்டா செல்கள் இன்சுலின் ஹார்மோன்களையும் சுரக்கிறது. சரி, இவங்களுடைய வேலைகள் என்ன, இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவங்க தாங்க இன்சுலினையும் குளுக்ககானையும் இஸ் நெசசரி டு மெயின்டைன் பிளட் குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன். புரியுதுங்களா? இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை பராமரிப்பதே இந்த வேலையை செய்கிறாங்க. முக்கியமானது இன்சுலின். கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த டயபெட்டிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் பேன்கிரியாட்டிக் ஹார்மோன் சுரப்பதில் டோட்டலி ஸ்டாப் ஆயிரும். கொஞ்சம் கூட சுரக்காதுங்க. அப்போ தான் இன்சுலின் இன்ஜெக்ஷனை வந்து இந்த தொடையில் போட்டு அமுத்திக்குவாங்க. அப்படி போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு தூக்கம் வரும், சாப்பாடு செரிக்கும், நார்மலாக இருப்பாங்களாமா. அந்த அளவுக்கு இது மோசமானது இன்சுலின். ஸோ இன்சுலின் என்ன பண்ணுது? இன்சுலின் ஹெல்ப்ஸ் த கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு கிளைகோகன். ஸோ கிளைகோஜன். சரிங்களா? குளுக்கோஸ் டு கிளைகோஜன் ஞாபகம் வச்சுக்கோ. இன்சுலினுடைய வேலை என்னது? குளுக்கோஸ் டு கிளைகோஜன் which is stored in liver and skeletal muscles. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. 2 வேலையை மட்டும் தான் கேட்பாங்க. குளுக்கோஸ் டு கிளைகோஜன்ஸ் மட்டும் நீ இன்சுலினுடைய வேலையை பார்த்துக்கோ. 2வது வேலை என்ன தெரியுங்களா? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலையும் இந்த இன்சுலின் தான் செய்கிறாங்க. ஜென்ரலி எங்கே செய்வாங்க? இன்டு தி செல்ஸில் தான் செய்யணும். சரிங்களா? ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஒரு செல்லை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா செல்களை சரி செஞ்சாலே போதுங்க. அந்த தசைகள் எல்லாமே, டிஷ்யூஸ் எல்லாமே மாறும். டிஷ்யூஸ் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஆர்கன்ஸ் சரியாயிடும். ஆர்கன்ஸ் சரியாயிருச்சு அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம் சரியாயிடும். ஆர்கன் சிஸ்டம் சரியானால் அது டோட்டல் ஸ்கெலிட்டால் உடம்பு எல்லாம் சரியாயிடும் சொல்லுவாங்க. அப்போ செல்லு தான் இம்பார்ட்டன்ட். அந்த செல்லுக்கு சரியான குளுக்கோஸை கொடுக்கறது இன்சுலின் தான். இது மட்டும் இல்லாமல் டிக்ரீஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் தி பிளட். ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை குறைக்கக்கூடிய வேலைகள் செய்கிறது இந்த இன்சுலின் அப்படிங்கிறது பார்த்துங்க. இன்சுலினுடைய முக்கியமான 3 பாயிண்ட் ஹைலைட்ஸ் பண்ணிக்க, அதை படிச்சுக்கோ. அடுத்து பாருங்கள் குளுக்ககான். சரிங்களா? இந்த குளுக்ககான் என்ன பண்ணுது அப்படின்னா பிரேக் டவுன் ஆஃப் கிளைகோஜன் டு குளுக்கோஸ். 2 பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு இன்சுலின் என்ன பண்ணுது? குளுக்கோஸ் டு கிளைகோஜன் போகுது. இந்த குளுக்ககான் வந்து கிளைகோஜன்லேருந்து குளுக்கோஸ்க்கு போகுது. எங்கே நடக்குது? இது லிவரில் நடக்கும். அதுக்கு ஒரு கொஸ்டின், அது ஒரு கொஸ்டின். சரிங்களா? கல்லீரலில் இது நடக்கும். இட் இன்க்ரீசஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல். இட் இன்க்ரீசஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல். யார் குளுக்கோஸ் கொண்டிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இரத்தத்தின் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கிறாங்க. அடுத்து பார்க்கலாமா? டயபெட்டிஸ் மெலிட்டஸ்.
டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓகேங்களா? ஸோ டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் என்ன அப்படின்னா, த டிஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின், அதான் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். இல்லையா, இன்சுலின் சுரப்பது குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க தான் அந்த சர்க்கரை நோய் வருது இல்லையா. சர்க்கரை நோய் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, சர்க்கரை சாப்பிடுவதால் இல்லை, எங்கே கணையத்தில் சுரக்கக்கூடிய இன்சுலின்களின் அளவு குறைந்தால் சர்க்கரை நோய் வரும். ஏன் சர்க்கரை நோய் வருது, ஏன் சர்க்கரைன்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, அதுக்கு தான் சொல்கிறாங்க பாருங்கள், இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர் லெவல். பிளட் சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். அதுக்கு பேர் இந்த பர்டிகுலராக படிச்சு என்ன பேர், ஹைப்பர் கிளைமீசியா. உங்களுக்கு ஹைப்பர் கிளைமீசியா வந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லி யார், டாக்டர்ஸ் டு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, பேஷண்ட்டுக்கு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரேர் கேஸாக தான் சொல்லுவாங்க. ஹைப்பர் கிளைமேசியா உங்களுக்கு வந்துருச்சுங்க. என்ன மீனிங்கு, இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர் லெவல். எக்ஸ்கிரேஷன் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் யூரியன் வந்துச்சுன்னா கிளைகோசூரியா. ஸோ நம்ம படிக்கும்போது இப்படி பிரிச்சுக்கிடுங்க, கிளைகோஸ் யூரியா. என்ன மீனிங் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அனைத்தும் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி அந்த குளுக்கோஸ் எனர்ஜெட்டிக்காக நம்ம பிளட்டில் போய் சேரணும். அதற்கு பதிலாக அது எனர்ஜெட்டிக்காக சேராமல் யூரினில் போய் சேர்ந்துடும். ஸோ பிளட்டில் போய் சேர்ந்தால் பிளட்டுலேருந்து சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி யூரினில் போயிடுச்சு அப்படின்னா அதுதான் அடிக்கடி யூரின் வந்துகிட்டே இருக்கிறது. அப்போ அடிக்கடி யூரின் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சுகர் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அடிக்கடி சிறுநீர் கழிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது, பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஹைப்பர் கிளைமேசியா, சரிங்களா. எக்ஸஸ் குளுக்கோஸ் இன் யூரினில் வந்துச்சுன்னா கிளைகோசூரியா. இந்த நேமிங்ஸ் மட்டும் படிச்சுட்டே வாங்க. அடுத்து ஒரு நேமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அருமையான நேமிங், அதையும் படிச்சுக்கோ. என்னது, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி நீர், அது இந்த யூரின் போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாலி யூரியா. இன்க்ரீஸ்டு த்ரிஸ்ட், சரிங்களா. இன்க்ரீஸ்டு த்ரிஸ்ட்னா அடிக்கடி தாகம் எடுத்திருந்தா அது பாலிடிப்சியா. இதான் எக்ஸாம்பிள் படிச்சுக்கோ, பாலிடிப்சியா. இன்க்ரீஸ் இன் அப்படைட்ஸ், சரிங்களா. அடிக்கடி பசி எடுத்தால் அப்படின்னு அர்த்தம் பாலிஃபேஜியா. இந்த நேமிங்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா, பாலியூரியா, கிளைகோஸ் யூரியா, ஹைப்பர் கிளைமிசியா, இந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. திருப்பி படிக்கணும். இன் கேஸ் ஆஃப் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் படிக்கணும். ஏன்னா இது ஒரு சேலஞ்சிங் ஒர்க்கு. இது நினச்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா, சும்மா படித்தாலாம் எக்ஸாமில் பாஸ் ஆகி அப்படியே வேலைக்கு போய்ட்டு அப்படியே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு கிடையாது. கஷ்டப்படணுங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் வாயில் கத்தி பேசி கொண்டு வரணும். நினச்சி பாருங்கள், இப்போ +2 படிக்கிற பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிச்சிருப்பாங்கன்னு. பயாலஜி படித்தாலும் அவங்க டாக்டர் ஆகிறாங்க, நீட்டு படிச்சுட்டு டாக்டர் ஆகிறாங்க அப்படின்னா அங்கே போய் டாக்டருக்கு எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய வித்தியாசமான பேர்கள்லாம் வரும் பொழுது அதான் சொல்கிறாங்களே, பல டைம்ஸ் அவங்க ரீகால் பண்ணி படித்து குறுக்கி வந்தால் தான் நீங்கள் சர்வீஸே பண்ண முடியும், ஒரு டாக்டர் ஆக முடியும், சரிங்களா. அடுத்தது பாருங்கள், முக்கியமானது, ஹியூமன் இன்சுலின் வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்டு பை ஃபெட்ரிக் பேண்டிங். படித்து வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சார்லஸ் பெஸ்ட் அண்டு மெக்லியோட் 1921 அவர் தான் ஃபஸ்ட்டு ஹியூமன் இன்சுலின் வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்டு. Insulin was first used in the treatment of diabetes in 11th January 1922. அதுவும் அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு சுரபியை பார்க்கலாம், அட்ரினல் சுரபி. ஸோ அட்ரினல் கிளான்ஸ். ஸோ அட்ரினல் கிளான்ஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எங்கே இருக்குது, அப்படியே கிட்னியில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ above the each kidney, 2 கிட்னி இருக்கிறனால ஸோ above each kidney. They are also called suprarenal glands. படிச்சு வச்சுக்கோ, suprarenal glands. சிறுநீரக மேற் சுரப்பிகள். தமிழில் பார்த்தீங்கன்னா சிறுநீரக மேல் சுரப்பிகள். படிச்சு வச்சுக்கோ. Outer part is the adrenal cortex and the inner part is adrenal medulla. ஸோ வெளிப்பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம், அட்ரினல் கார்டெக்ஸ் என்றும் உள்பகுதியை அட்ரினல் மெடுலா என்றும் அழைக்கிறோம். 2 distinct parts are structurally functionally different. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்க, அதோடைய பகுதிகள்
அவங்களுடைய பார்ப்பதற்கும் வேறு லெவலில் இருந்தாலும் வேறு மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய வேலைகளும் அவங்களுடைய பணிகளும் வேறு மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆர்டினல் கார்டெக்ஸ். ஆர்டினல் கார்டெக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துங்க, இங்கே போனோம்னா ஆர்டினல் கார்டெக்ஸ்குள்ளே 3 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் காணப்படுது. அவன் 3 வகை செல் அடுக்குகள் காணப்படுது. அவையாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோனா குளோமெருலுசா, சோனா குளோமெருலுசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோனா ஃபாசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலரிஸ். இந்த 3 பெயர்களையும் ஞாபகம் வச்சுக்கங்க, கேட்பாங்க. ஆர்டினல் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய 3 செல்கள் எது அப்படின்னு கேட்டால் ஜோனா குளோமெருலுசா, ஜோனா ஃபாசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலரிஸ். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து நாட் ஓன்லி டிஎன்பிசியை தெரிஞ்சுக்கோ, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய என்டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சேர்த்து தான் எடுக்கிறதுனால தான் இத்தனை வந்து கிளியரன்ஸு கொடுக்குறோம். அடுத்த ஹார்மோன்ஸ் ஆஃப் ஆர்டினல் கார்டெக்ஸ் என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹார்மோன்ஸ் செக்ரிகேட்டட் பை தி ஆர்டினல் கார்டெக்ஸ் ஆர், படித்து வச்சுக்கோ, கார்டிகோஸ்டெராய்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஆர்டினல் கார்டெக்ஸ் அங்கே சுரக்கக்கூடிய ஹார்மோனுடைய பெயர்கள் கேட்டாங்க அப்படின்னா இது எக்ஸாம்பிள் முக்கியமாக இருக்குது, படிச்சுக்கோ. ஸோ கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் தான் கிளாஸிஃபை பண்ணுறோங்க. 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து குளுக்கோ கார்டிகோகாய்ட்ஸ், அடுத்தது மினரல் கார்டிகாய்ட்ஸ். 2 பேருங்க, குளுக்கோ கார்டிகாய்டுகள், மினரல் கார்டிகாய்டுகள் அப்படின்னு 2 இருக்குதுங்க. இவங்களுடைய வேலைகளும் வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? பார்க்கலாம். அந்த குளுக்கோ கார்டியோடைய வேலைகள் என்ன, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவங்க ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வேலையை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா சோனா ஃபாசிகுலேட்டா அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை இவங்க சுரக்கிறாங்க. எதுக்கு பயன்படுது? செல் மெட்டாபாலிசம், வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு இது பயன்படுகிறது. அதே போல் குளுக்கோஸ் இல்லையா, த ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் கிளைக்கோஜன் இன் தி லிவர். ஸோ அது கல்லீரலில் கிளைக்கோஜன்லேருந்து குளுக்கோஸை உருவாக்குறதுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடியதான் இந்த குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ். ஓகேங்களா? இன்னொன்று பாருங்கள், ஆன்டிஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட். அலர்ச்சி மற்றும் ஒவ்வாமை தடுப்பு பொருளாக பயன்படுவது எது? குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ். படித்து வச்சுக்கோ. அடுத்த ஒரு ஹார்மோன் பேர் என்னது? மினரலோ கார்டிகாய்ட்ஸ். இது வந்து ஜோனா குளோமெருலுசா இஸ் ஆல்டரோஸ்டோன்ஸ். படித்து வச்சுக்கோ, இது கேட்பாங்க. அங்கே ஒரு ரவுண்ட் படித்தோமா, ஆல்டரோஸ்டோன், இங்கே ஒரு ஆல்டரோஸ்டோன்ஸ். எங்கே இல்லை அந்த மினரலோ கார்டிகாய்ட்ஸில் உருவாகக்கூடிய ஹார்மோன் பேர் ஆல்டரோஸ்டெரான்ஸ். இது என்னோட பயன் என்ன, எதுக்கு பயன்படுது? ரீஅப்சார்ப் சோடியம் அயான்ஸ் ஃப்ரம் தி ரீனல் டியூபுலஸ். புரியுங்களா? அதாவது சிறுநீரக குழாயில் இருக்கக்கூடிய சோடியம் அயனிகள் இருக்குது பார்த்தீங்களா, மீள் உறிஞ்சப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அயான்ஸ் எக்ஸ்கிரிஷன், இட் காசஸ் இன்க்ரீஸ்டு எக்ஸ்கிரிஷன் ஆஃப் பொட்டாசியம் அயான். அதிகமான பொட்டாசியம் வெளியேற்ற காரணமாகிறது இந்த மினரலோ கார்டிகாய்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆல்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இங்கே பாருங்கள் என்ன நடக்குது. எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் முக்கியமானதுங்க. இது எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ், அது மின்பகு பொருட்கள் சமநிலை நடக்குது. பாடி ஃப்ளூயிட் வால்யூம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர். புரியுதுங்களா? அது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது சவ்வோடு பரவல் அழுத்தம், பிளட் ப்ரெஷர் இரத்த அழுத்தம், நீர்ம அளவு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது, ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை இந்த ஹார்மோன்கள் செய்கிறது. வேறு இன்னும் நிறைய வேலைகள் செய்கிறாங்க பாருங்கள். என்னென்ன வேலைகள் பாருங்கள். கார்டிசோல் ஹார்மோன் ஆர்டினல் கார்டெக்ஸ் serves to maintain the body of living condition and recover it from the severe affect stress reaction. ஸோ என்ன நடக்குதுங்க, சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், அதில் மீண்டு வருவாங்களா இல்லையா அப்படி மோசமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு
ஹார்மோன் செக்ரிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க சரியாயிருவாங்க. அதை மட்டும் சரி பண்ணிடணும். சரிங்களா? ஸோ கார்டிசால்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கார்டிசால் இன்க்ரீஸ் த அவுட்புட் ஆஃப் கார்டிசால் இஸ் லைஃப் சேவிங் இன் ஷாக் கண்டிஷன்ஸ். சரிங்களா? அதாவது உயிர் காக்கும் பணியை மிகுந்த அழுத்த நிலையில் மேற்கொள்வதான் அந்த கார்டிசோல்ஸ். ஸோ நான் வந்து பார்த்துருக்கேன். ஒரு நல்ல நல்ல ஒரு லெவலில் இருப்பாங்க. திடீர்னு வந்து அந்த லெவல் குறையும் பொழுது அவங்களுக்கு இந்த என்ன நடக்குங்க, மன அழுத்தம் ஏற்பட்டு ரொம்ப வந்து அப்படியே சுருங்கி போயிடுவாங்க. அப்போ அவங்க லைஃப் சேவ் பண்ணக்கூடிய முக்கியமான ஹார்மோன் இது கார்டிசோல். சரிங்களா? இந்த இந்த கார்டிசோலுக்கு என்ன பேர்? லைஃப் சேவிங் ஹார்மோன்ஸ். படித்து வச்சுக்கோ, எக்ஸாமில் கேட்பாங்க. இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மட்டுமே படிச்சுட்டு வா. ரொம்ப படிக்க முடியாத கஷ்டமான நிலைமையில் இதை மட்டும் படிச்சுக்கோ. ஸோ கார்டிசோல் ஹார்மோன் தான் லைஃப் சேவிங் ஹார்மோன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு ஹார்மோன் வந்து ஆட்ரினல் மெடுலா. ஸோ ஆட்ரினல் மெடுலா. ஸோ ஆட்ரினல் மெடுலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க, இது வந்து குரோமாஃபின் செல்ஸ். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் குரோமாஃபின் செல்ஸ். சரிங்களா? இந்த குரோமாஃபின் செல்ஸ் எப்படி ரிச்சி சப்ளைடு வித் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். புரியுதுங்களா? அதாவது இந்த பகுதி பிரிவு பரிவு மற்றும் எதிர்பரிவு நரம்புகள் நிறைந்து காணப்படுகிறது. சிம்பத்தட்டிக்னா என்னது? பரிவுன்னு அர்த்தம். சிம்பத்தட்டிக்னா பரிவு, இது வந்து எதிர்பரிவு. எதிர்பரிவு இந்த நரம்புகள் காணப்படுவது எங்கே அப்படின்னு பார்த்தா இங்கே தான். ஸோ ஹார்மோன்ஸ் ஆஃப் ஆட்ரினல் மெடுலா என்னென்ன ஹார்மோன்கள் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 2 ஹார்மோன்களை சுரக்குதான். ஒன்று வந்து அதுக்கு பேர் வந்து எப்பினிஃப்ரெயின், இன்னொன்று வந்து நார் எப்பினிஃப்ரெயின். 2 எப்பினிஃப்ரெயின் தான். இது வந்து நார் எப்பினிஃப்ரெயின், இன்னொன்று வந்து எப்பினிஃப்ரெயின். ஸோ 2 ஞாபகம் வச்சுக்கோ. இந்த எப்பினிஃப்ரெயினுக்கு தான் இன்னொரு பேர் அப்படின்னா அட்ரினலைன். சரிங்களா? இன்னும் வந்து நார்ட்ரினலைன். 2 ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அட்ரினலின், நார் அட்ரினலின் சொல்லி 2 ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று எப்பினிஃப்ரெயின், இன்னொன்று வந்து நார் எப்பினிஃப்ரெயின். இந்த ஹார்மோன்கள் பாருங்கள், இந்த ஹார்மோன்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் டுகெதர் எமர்ஜென்ஸ் ஹார்மோன்ஸ். பாருங்கள், இதெல்லாம் முக்கியமானது. இதை மட்டும் படிச்சுக்கோ. எமர்ஜென்ஸ் ஹார்மோன்ஸ். எமர்ஜென்ஸ் ஹார்மோன்ஸ். அவசர கால ஹார்மோன்கள் யாவை? அவசர கால ஹார்மோன்கள் யாவை அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இது என்ன உணர்ச்சி வசப்படும் காலங்களில் வரும். ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷன் வருது பார்த்தீங்களா? ஃபைட்டு அதான் சொல்லுவாங்க, நல்லா தான் இருந்தான், இந்த சேரை போட்டு உடச்சிட்டான் பாரு, நீ வாங்கி கொடுப்பியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த எமர்ஜென்சி ஹார்மோன் யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருங்க. எஃபினெஃப்ரின், நார் எஃபினெர்ஃபின் ஹார்மோன்ஸ் அப்படின்னு படித்து வச்சுக்கோ. எக்ஸாம்பிள் அங்கங்கே கேட்கும் பொழுது ஆன்சர் கொடுக்க தெரியணும். மெடுலா ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இவங்க அடுத்தடுத்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹார்மோன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இல்லையா? என்ன பார்க்க போகிறோம்? அதுதான் சொல்கிறேன், எபினெஃப்ரின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா? இவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா கிளைகோஜன் டு குளுக்கோஸ் இன் லிவர் அண்டு மசில்ஸ். புரியுதுங்களா? இந்த வேலையை அவங்க செய்கிறாங்களாமா. அடுத்தது என்ன? ஹார்ட் பீட், பிளட் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தவங்க யார் அப்படின்னா அட்ரினல் மெடுலா சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான். ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஆஃப் டயலேஷன் ஆஃப் பிரான்ச்சி அண்ட் ட்ரக்கியா. சரிங்களா? சுவாச வீதத்தை அதிகரிக்கக்கூடியது இவங்க தான். அதே மாதிரி டைலேஷன் ஆஃப் தி பீப்புள் இன் ஐ, அது கண் பாவையை விரிவடைய செய்வதும் இந்த ஹார்மோன்கள் தான். இது அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன்கள். இன்க்ரீஸ் பிளட் ஃப்ளோ த்ரூ தி ஸ்க்ரீன். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தோள்களையும் இரத்தத்தை ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஒரு ஹார்மோன் நார் எஃபினெஃப்ரைன், அதாவது நார் அட்ரினல்ஸ் அப்படிங்கிற சொல்லி அடுத்த ஒரு ஹார்மோன். இதோடைய ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் டு எஃப்ரின் மாதிரியே நடக்குதாமா. எஃபினெஃப்ரைன் மாதிரியே இதோடைய ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த வேலை என்ன செய்யுதோ அதே தான் இந்த வேலையும் செய்கிறாங்க. ஸோ அடுத்த ஒரு கிளான்ஸ்னால் ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ்.
இனப்பெருக்க சுரப்பிகள். அதான் கொனாட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இனப்பெருக்க சுரப்பிகள். செக்ஸ் கிளான்ஸ் ஜென்ரலி we called as செக்ஸ் கிளான்ஸ். ஸோ 2 types of செக்ஸ் கிளான்ஸ் இருக்குது. ஸோ டெஸ்டிஸ் அண்டு ஓவரிஸ். ஓகேங்களா? ஸோ டெஸ்டிஸ் யாருக்கு வரும், ஓவரிஸ் யாருக்கு வரும் உங்களுக்கு தெரியும். டெஸ்டிஸ் ஆர் present in male. ஸோ ஓவரிஸ் ஆர் present female. ஓகேங்களா? ஸோ டெஸ்டிஸ்னா இட்ஸ் எ ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ் ஆஃப் தி மேல்ஸ். ஸோ அதே பாயிண்ட் தான் திரும்பி திரும்பி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செமி இன்ஃப்ரஸ் டியூபுலஸ், லைடிக் செல்ஸ், ஸ்டெர்டோலி செல்ஸ். இந்த 3 செல்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்குங்க? நான் ஆண்களுக்கு வரக்கூடிய அந்த செமி இன்ஃப்ரஸ் டியூப்லஸில் இருக்கக்கூடியது 1, 2, 3. இந்த 3 செல்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இதில் வரக்கூடிய அந்த டெஸ்டோஸ்டிரோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? டெஸ்டோஸ்டிரோன்ஸ் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ். தமிழ்லேயே தான், இங்கிலீஷில் தான், அதான் இங்கிலீஷ்லேயே அடிச்சு தள்ளுறோம். காரணம் என்ன? அதே நேம் தான். ஸோ ஸ்பெர்மேட்டோஜெனிஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய வேலை செய்கிறவங்க இந்த டெஸ்டோஸ்டிரோன். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து டெஸ்டோஸ்டிரோன் மட்டும் படித்தாலே போதுங்க. மீதி எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. டோட்டல் மேல் செக்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய வேலைகள்லாம் அவங்க தான். அதே மாதிரி ப்ரோஜெஸ்டரோன் அதை படித்து வச்சுக்கோ. எஸ்டரோன், ப்ரோஜெஸ்டரோன் 2 இது செக்ஸ் ஹார்மோன்ஸ் உருவாக்கக்கூடிய முக்கியமான ஹார்மோன்ஸ். இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டா போதும். மீதிலாம் அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் திருப்பி. அதே மாதிரி எஸ்ட்ரோஜன்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓக்னிசிஸ் இதை படிச்சுக்கங்க. ஓக்னிசிஸ் நடக்கும். ஸ்டிமுலேட் மெச்சுரேஷன் ஆஃப் ஒவேரியன் ஃபாலிசிஸ் இன் தி ஒவேரி. இந்த எல்லா வேலையும் செய்யக்கூடியது இந்த எஸ்ட்ரோஜன்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. சேம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட், ப்ரெக்னன்சி அப்படிங்கிற செய்யக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னா ப்ரொஜெஸ்டரோன். ப்ரெக்னன்சிக்கு வந்து முக்கியமானது ப்ரொஜெஸ்டரோன் அப்படிங்கிறது. ஃபீமேலுக்கு நடக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை பார்த்து வச்சுங்க. அதான் சிம்பிளாக தான் கேட்பாங்க. அடுத்த ஒரு ஹார்மோன் பாருங்கள், ரிலாக்சின் அப்படிங்கிற ஹார்மோன். ரிலாக்சின் என்னது? இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கார்ப்ளஸ் லிட்டம் ஆஃப் தி ப்ரெக்னன்ட் உமன் செக்ரிகேட்ஸ் another hormone relaxin in addition to progesterone. படித்து வச்சுக்கோ, கேட்பாங்க. ஸோ கருவற்ற அந்த பெண்மணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்டரோனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனோட சேர்த்து இந்த ரிலாக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் உருவாகும். இந்த ரிலாக்சின் வந்தாலே மகப்பேறு நிகழும். ரிலாக்சின் வந்தாலே மகப்பேறு நிகழும். ஸோ ரிலாக்சின் ஆஃப் மசில்ஸ், லிகமெண்ட்ஸ், pelvic organs during child birth. ஸோ சைல்டு பர்த்துக்கு நேம் அருமையான இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்ட்யூரிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைல்டு பர்த்துக்கு ஞாபகம் வச்சுக்காதீங்க. அடுத்தது தைமஸ் கிளாண்ட். சரிங்களா? தைமஸ் கிளாண்ட் அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான கிளாண்டு. எதாவது கிளாண்டு? எண்டோக்ரைன் கிளாண்ட். சரிங்களா? இந்த எண்டோக்ரைன் கிளாண்டில் தைமஸ் கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து தைமஸ் சுரபி நாளமில்லா சுரபியாகவும் நிணநீர் சுரபியாகவும் காணப்படுதாமா. எப்படி பாருங்கள், ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. லிம்ஃபாய்டு கிளாண்ட்ஸ். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னால் நாளமில்லா சுரபி, லிம்ஃபாய்டு கிளாண்ட்ஸ்னால் நிணநீர் சுரபி. ரெண்டுமே முக்கியமானது. இந்த தைமஸ் மட்டும் அப்படியே வேலை செய்யுது. இட் லொக்கேட்டட் அப்பர் பார்ட் ஆஃப் தி செஸ்ட் கவரிங் லோயர் எண்ட் ஆஃப் தி ட்ரக்கியா. சுரபி பாருங்க, மார்பின் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் ஒட்டி காணப்படுகிறது. இந்த சுரபி தைமோசின் என்ற ஹார்மோனை சுரக்குகிறது. இதை படிச்சுக்கோ, கேட்பாங்க. தைமோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குதாமா. இந்த ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனியோ ஃபங்க்ஷன்ஸ். என்னங்க? ஸ்டிமுலேட்டரி எஃபெக்ட் ஆன் தி இம்யூனியோ ஃபங்க்ஷன். நோய் தடைக்காப்பு செயல்பாடுகளை செய்யக்கூடியது தைமோசின். இது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஃப்ரென்சேஷன் ஆஃப் லிம்போசைட்டஸ். இந்த லிம்போசைட்டஸ் எங்கே இருக்குது? WBC ஒயிட் பிளட் கார்பஸில் இருக்கக்கூடிய லிம்போசைட்டுகள் உருவாவதற்கு இந்த தைமோசின் முக்கியமானது அப்படின்னு திருப்பி நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எது? நாளமில்லா சுரபியை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஒரே ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ரிப்பீட்டடாக படிங்க.
நிறையா முறை படிங்க. இது மட்டுமே படிங்க, வேறு புக்கு படிக்க தேவையும் இல்லை. ஏன்னா இதில் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கேதர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அடுத்து நம்ம இதே இன்னொரு பார்ட் 4 இருக்குது, பார்ட் 3, பார்ட் 4 இருக்குது. இந்த பார்ட் 4ல் வந்து வேறு ஒரு சிஸ்டம் படிக்க போகிறோம், சரிங்களா? அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமு, சரிங்களா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் தான் படிக்க போகிறோம். நம்ம இங்கே பார்த்துருக்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், அதாவது இரத்த ஓட்ட மண்டலமும் அது நாளமில்லா சுரவி மண்டலம் மட்டும் பார்த்துருக்கோம். இதுதான் நம்முடைய சிலபஸில் உள்ளது. நம்முடைய சிலபஸில் இருக்கக்கூடிய இந்த 2 சுரவி மண்டலம் மட்டும்தான். 3வது இருக்கக்கூடிய சுரவி மண்டலத்தை படித்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது கேட்க வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லாமலும் இருக்குது. ஆனால் படிக்காமல் மட்டும் போயிடக்கூடாது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எதையுமே விடாமல் படிப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். தொடர்ந்து படிங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.